யூனியன் பட்ஜெட்டை அறிவிச்சிட்டாங்க. இந்த யூனியன் பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு பின்னடைவுப்பா, தமிழ்நாட்டினுடைய பெயரே உச்சரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு. பீகார், ஆந்திர பிரதேசத்துக்கு ஒரு 41,000 கோடி ரூபாய் அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி. ஓவராலாக யூனியன் பட்ஜெட் 2024 என்ன சொல்லுது, அதுக்கு பின்னாடி டிஃபென்ஸ்லேருந்து அக்ரிகல்ச்சர் வர எப்படி ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்கலாம், எந்த மாதிரியான ஏமாற்றங்களை பார்த்திருக்கிறோம், இதை தான் இந்த ஒரு பதிவில் கொஞ்சம் ஷார்ட்டாக, எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மொத்தம் 9 கீ டெவலப்மெண்ட் ஏரியாஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல் விஷயம் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், இரண்டாவதாக இருப்பது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங், மூணாவதாக இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ், அர்பன் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இனோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த 9 கீ ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட்டினுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேசத்துக்கு அள்ளி கொடுத்ததற்கான காரணம் என்டிஏ கூட்டணி. அந்த என்டிஏ கூட்டணிக்கு பின்னாடி நிதிஷ்குமார் அவர்களாக இருக்கட்டும், அடுத்ததாக ஆந்திர பிரதேசனுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும், எலெக்ஷனில் அவங்களுடைய கூட்டணிக்கு தாவிட்டாங்க. அதன் பிறகு நடந்த மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நாம் எலெக்ஷன் ரிசல்ட்லேயே பார்த்தோம். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு நிறைய நிதி ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ இது நமக்கு தெரிந்த ஒரு மாற்றமாக இருந்தது என்றால், தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், ஈவன் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கேட்க தொடங்கியிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது, நம்முடைய ஸ்பேஸ் ஏஜென்சி, நம்முடைய இஸ்ரோவுக்கு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தான். ஏன்னா நம்முடைய ஸ்பேஸ் அப்படிங்கிறது சந்திராயன் 1 இருக்கட்டும், இன்னும் முக்கியமான நிறைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் அடைந்திருக்கிறோம். சந்திராயன் 3 அப்படிங்கிற மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினது முதல் நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது அலோகேட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஃபண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் 5 மடங்கு இது நாள் வரையிலும் செலவு செய்யப்பட்டதை விட அதிகமான ஃபண்ட் நம்ம ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு நம்முடைய இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2035 பாரதிய அந்தராக்ஷ ஸ்டேஷன், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035லையும் ஆஸ்ட்ரோனட், ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனட் அப்படிங்கிறவங்க 3ல் 2040 நம்ம தர இறக்குவோம் அப்படின்னு சொன்னதையும், இதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி அதனுடைய வேலையை செய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததான் கிரியேட்டிங் ஜாப் அப்படிங்கிறது தான். ஒரு 4.1 crore 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் அறிவித்திருந்தாலும் மிடில் கிளாஸ் ஏமாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் இங்கே வெளியாகி இருக்கிறது. சரி, பட்ஜெட் அப்படிலாம் சொல்லும்போது நம்முடைய காசு நமக்கு தெரியாமலே நிறைய இடத்துல செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் 2 தான். ஒன்று நம்முடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதும், இன்னொன்று ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தான் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மறைவு அப்படிங்கிறதும் குடும்பத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நம்முடைய பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் என்பது. அதை இந்த பட்ஜெட்டில் அவங்க சொல்லலைன்னா கூட நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிட்டோன்னா குடும்பம் சேஃப்பா. யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, எத்தனை பேர்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, இதே பதில சொல்லுவாங்க. 25% குறைவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறதும், 10% குறைவாக நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் ஆன்லைன் வழியாக எடுக்கலாம். உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. எல்லா இன்சூரன்ஸ் நிறுவனங்களையும் கம்பேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ண பிறகு உங்களுடைய பணத்தை உங்களுடைய பட்ஜெட் அடி வாங்காமல் சேவ் பண்ணணும், இல்லை உங்களுடைய லைஃப்பை கொஞ்சம் சேவ் பண்ணணும்னா இதை போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். 80C வழியாகவும் 80D வழியாகவும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதும், புதுசாக நம்முடைய பட்ஜெட் அப்படிங்கிறது அறிவித்திருப்பதில் அந்த டாக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது ஒரு 17,000 ரூபாய் நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பதும் இது கூடவே வந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 390 ரூபாய் போட்டு நம்ம 1 கோடி ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், 690 ரூபா போட்டு 2 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும், கம்பேர் பண்ணணும், நிறைய ஸ்டடி பண்ணணும்னா லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, நம்ம ஊர்லேயே பெரிய நெட்வொர்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே நெட்வொர்க் தான். இந்த ரயில்வே நெட்வொர்க்குக்காக இப்போ நம்முடைய இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை 2,62,200 கோடி ரூபாய். இந்த 2,62,200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 வெறும் 35,000 கோடி ரூபாய் மட்டும்தான் ரயில்வே நெட்வொர்க்குக்காக நம்ம ஒதுக்கி இருந்தோம்.
இந்த 2,62,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அதுல 1,08,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சேஃப்டி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்காக மட்டும் பயன்படுத்தப்பட போகிறது என்கிற தகவலையும் வெளியில விட்டிருக்காங்க. 20,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற ரயில்வே லைன்ஸ் எலக்ட்ரிஃபைடு செய்யப்பட்டது. இந்த 10 வருடங்கள்ல 40,000 கிலோமீட்டர் ரயில்வே லைன்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிஃபைடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் கூடுதலான தகவல். அடுத்ததா சிவில் ஏவியேஷனுக்காக. சிவில் ஏவியேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த சிவில் ஏவியேஷனுக்கு இன்டரிம் பட்ஜெட், இந்த இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னா ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறது, ஒரு தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பிப்ரவரி மாதத்துலலாம் என்ன செய்வாங்க, ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஸோ பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த இன்டரிம் பட்ஜெட்டில் 2,900 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஏவியேஷனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது என்கிற தகவல் வெளியான போது இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் அது 2,357 கோடி ரூபாயாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஹோம் அஃபேர்ஸ் தான். அதாவது உள்துறை அமைச்சகம் 2.19 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2.19 கோடி அப்படின்னு சொல்லும்போது இதில் 1,43,275 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்ஐஎஃப், சிஐஎஸ்எஃப் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, இவங்களுக்கான, அதாவது பார்டர் கார்டிங், நம்முடைய ப்ரொடெக்ஷன், அதே மாதிரி முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸினுடைய ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறதுக்கும் அதுக்காக மட்டுமே 1,43,000 கோடி ரூபாய் என்பதும், அடுத்ததா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டுமே 42,277 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை உள்துறை அமைச்சகத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பட்ஜெட்டில் 12.9% நம்முடைய டிஃபென்ஸுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6,21,940 கோடி ரூபாய் என்பது டிஃபென்ஸுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 1 லட்சம் கோடி ரூபாய் டொமஸ்டிக் கேபிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பல உதிரி பாகங்களாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், அதை நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ நாம் தற்சார்பு அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக நிறைய விஷயங்களை புதுசாக ரிசர்ச் செய்யணும், அதை டெவலப்மெண்ட் செய்யணும், அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம பெரிய அளவில் மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாமே இந்திய அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட முயற்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 30% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுடைய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், ஸோ இந்த பிஆர்ஓ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அந்த பாதை வந்துருச்சு, இந்த பிரிட்ஜ் வந்துருச்சுலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் மெயினாக இருக்கக்கூடியது இந்த பிஆர்ஓ தான். அதே மாதிரி 6,500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஆக்சலரேஷனுக்காக மட்டும். பெரிய அளவில் சீனா எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உயர்த்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது சீனாவினுடைய நிறைய புகைப்படங்களை பார்க்கும்போது தெரியும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம பார்டர்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் தரம் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6,500 கோடி ரூபாயும், 518 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஐடெக்ஸ் ஸ்கீமுக்காக. இந்த ஐடெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய டிஃபென்ஸினுடைய முக்கியமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதனுடைய ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இ, டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள், அவங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா டெல்லிக்கு மட்டுமே ஒரு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கியிருக்கக்கூடிய தொகை 90,958 கோடி ரூபாய். இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு 90,958 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அது கடந்த வருடங்களை விட, கடந்த வருடத்தில் நம்ம ஒதுக்கியிருந்த தொகை 80,517 கோடி ரூபாய், அதை விட 12.96% எக்ஸ்ட்ராவா ஹெல்த் மினிஸ்ட்ரிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதில் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 3 முக்கியமான மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் போது இறக்குமதி வரின்னு ஒன்று இருக்கும்ல, அதை முழுமையாக ரத்து செய்திருக்கிறது இந்திய அரசாங்கம். முழுமையாக ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் பேசிக் கஸ்டம் டியூட்டி ஆன் எக்ஸ்ரே டியூப்ஸ், ஸோ இனிமேல் எக்ஸ்ரே எடுக்கிறதா இருக்கட்டும், முக்கியமான சில டெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதனுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேசிக் அந்த கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது அதற்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததான் ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு 3,712 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது கடந்த வருடங்களில் 3,000 கோடியாகத்தான் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ டோட்டலாக இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில் 90,000 கோடி ரூபாயில் 87,000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்காகவும், 3,301 கோடி ரூபாய் என்பது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரிசர்ச்சுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கொடுத்திருக்கின்றன.
அடுத்ததா ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் லோன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ முதல் முறையாக நீ ஜாபுக்கு ஏற, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ஜாபுக்கு ஏறனா முதல் மாத சம்பளம் உன்னுடைய அரசாங்கம் உனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத எத்தனை இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அது சொல்லவே முடியாது. ஏன்னா முதல் முறையாக நான் ஒரு இடத்துல போய் ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மாதம் சேலரி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் என்னால் என்ன செய்ய முடியும், சாலிடாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். அதை இப்போ இந்திய அரசாங்கம் உறுதியாக தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளியூருக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் இணைந்து அங்க நிறைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தோழி இல்லம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில்? இதுதான் கான்செப்ட். இதுதான் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய பெண்கள் இல்லாட்டி வெளி ஊர்லேருந்து வந்த பெண்கள் தங்குறதுக்காக நிறைய ஹாஸ்டல் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லா ஸ்டேட்லையும் செய்யப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹையர் எஜுகேஷன் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனில் படிப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கான லோன் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக வவுச்சர் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு 500 நிறுவனங்களை தேர்வு செய்து அந்த 500 நிறுவனங்களுக்கு என்ன செய்கிறாங்க, 1 கோடி இளைஞர்களை வேலை வாய்ப்புக்காக ஜஸ்ட் சொல்லுவோம்ல, போய் நீ அதை போய் அந்த வேலை படி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி படிக்க வைப்பதற்காக 500 நிறுவனங்களை தேர்வு செய்து அப்படி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் அப்படிங்கிறது சம்பளமாக கொடுத்து, அதை யார் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போகுது. அதில் 10% அந்த நிறுவனம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவாங்க. அப்படி அதில் நம்ம என்ன செய்கிறோம், நல்லபடியாக வேலையை கற்றுக்கொண்ட பிறகு அதே நிறுவனம் நம்மளை வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வேலை பெர்மனண்டாக மாறும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த படித்த வேலையை வேற எங்கேயாவது ஒரு கம்பெனியில் ஏறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்கீமையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நிறைய முக்கியமான மெட்டல்ஸ் அப்படிங்கிறது தங்கம் வெள்ளியாக இருக்கட்டும், அதனுடைய வரி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலேயே 1 மணி நேரத்திலேயே சவரனுக்கு 2058 ரூபாய் விலை குறைந்து விட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கியமாக லித்தியம் போன்ற முக்கிய தனிமங்கள் இருக்கும்ல, அதனுடைய இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறதையும் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளினுடைய விலை குறையுமா விக்கி என்று கேட்டால் இல்லை. இந்த இடத்துல சப்சிடி அப்படிங்கிறது நம்முடைய இந்திய அரசாங்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான சப்சிடியை பாதியாக குறைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊர்புறம் அவங்க வளர்ச்சிக்காக எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது 3 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னும், சாலைகளை இணைக்கும் திட்டம் 25,000 நபர்கள் ஒரு கிராமத்தில் வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாய சாலைகள் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறத மறுபடியும் அமல்படுத்த போகிறார்கள் என்றும், இந்த ரேஷன் கடையில் உணவு தானியங்கள் கொடுப்பது என்பது மீண்டும் ஒரு 5 வருடங்களுக்கு எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். இதனால 80 கோடி மனிதர்கள் பயன்படுவார்கள் அப்படிங்கிற தகவலும், அக்ரிகல்ச்சருக்காக 109 ஹை ஈல்டிங் கிளைமேட்டை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கான புதிய 32 ஃபீல்ட் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் என்பதும், அவங்களுக்கு தேவையான உரங்கள் இல்லாட்டி அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது செய்வதற்கான உதவிகளை இந்திய அரசாங்கமே செய்யும் அப்படிங்கிற பல தகவலையும் இப்போது இந்த ஒரு பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். ஆயில் சீட்ஸ் நம்முடைய தற்சார்பு அடைய வேண்டும், நாம ஆயில் சீட்ஸில் தற்சார்பு அடைய வேண்டும் என்கிற நோக்கமும் இந்திய அரசாங்கத்துக்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 4 முக்கியமான, முதல்ல 9 கேட்டகரி பார்த்தோம்ல, 4 முக்கியமான பிரிவுகளை இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஆட்சி செய்கிறது. ஒன்று பூவர், இன்னொன்று விமன், யூத் மற்றும் ஃபார்மர் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த 4 பேரையும் மனதில் வைத்து தான் அந்த 9 செக்மெண்ட்ல இந்த பட்ஜெட்டை விவரித்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்முடைய இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக சொல்லியிருக்கக்கூடியது மொபைல் ஃபோன்ஸினுடைய இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது 15% கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் மொபைல் ஃபோனினுடைய விலை கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் கஸ்டம் டியூட்டி கோல்டு சில்வர் 6% கம்மி பண்ணியிருக்காங்க. பிளாட்டினத்துக்கு 6.5% கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் ஃபீட் அண்ட் ஷ்ரிம்ப் அப்படிங்கிறதுக்கு 5% வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது. மினரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கஸ்டம் டியூட்டிஸ் 25 கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கு கஸ்டம் டியூட்டியே இல்லை அப்படிங்கிற தகவலும் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள தான் லித்தியம் வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதை அதிகப்படுத்துவதற்காக என்னென்ன வழிமுறைகள் செய்ய முடியுமோ அனைத்து வழிமுறைகளையும் இந்திய அரசாங்கம் செய்திருப்பதாகவும், ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறத அபோலிஷ் பண்ணியிருக்காங்க என்பதும், கார்ப்பரேட் கூடுதலாக இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய பல ப்ராஜெக்டில் இல்லை அந்நிய நாட்டினுடைய அந்த ஒரு ஃபண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஊரக வளர்ச்சிக்கு 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரக வளர்ச்சி மட்டும் இல்லாம பழங்குடி மக்களுக்கு தேவையான ஜன் ஜாதிய உன்னத் கிராம் அபியான் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 63 கிராமங்கள் மற்றும் 5 கோடி பழங்குடியின மக்கள் பயனடைவார்கள் என்கிற தகவலும்,
பிரதமருடைய சதக் யோஜனா 4ஆம் கட்டத்தை நோக்கி நீங்கி செல்கிறது அப்படிங்கிற தகவலையும் வெளியில விட்டுருக்காங்க. 25,000 குடியிருப்புகளை கொண்ட கிராமப்புறங்கள் அப்படிங்கிறது சாலை இணைப்பு ரொம்ப முக்கியமானதாக இந்த பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொத்துக்களை பெண்கள் பெயரில் வாங்கும்போது அந்த ஒரு வரிச்சலுகை அப்படிங்கிறது வழங்கப்பட வேண்டும். அதை பற்றி யோசித்து வருகிறோம் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. தங்கம் சவரனுக்கு 2080 ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததா பார்க்க வேண்டியது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியன் பர்சனல் இன்கம் டாக்ஸ் ரேட்ஸ் அப்படிங்கிறது 0லேருந்து, அதாவது 3 லட்சம் ரூபாய் நீங்கள் 0% டாக்ஸ் கொடுத்தா போதும். 3 to 7 லேக்ஸாக இருந்துச்சுன்னா 5% நீங்கள் டாக்ஸ் கொடுக்கணும். 7லேருந்து 10 லட்சம் ரூபாயாக இருந்தது என்றால் உங்களுடைய வருமானம் 10%, 10லிருந்து 12 லட்சம் ரூபாயாக இருந்தால் 15%, 12லிருந்து 15 லட்சம் ரூபாயாக இருந்தால் 20%, 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுடைய வருமானம் இருக்கிறது என்றால் 30% நீங்கள் என்ன செய்யணும், டாக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி விவசாயத்திற்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா அந்த லோன் அப்படிங்கிறது 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய், வேலை வாய்ப்புக்காக 1.48 லேக்ஸ் க்ரோஸ், தொழில் தொடங்க 20 லட்சம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமான அம்சங்களா பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக டிஃபென்ஸ்லேருந்து ஊரக வளர்ச்சி வரை நம்ம பார்த்துட்டோம். இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்குது, ஆந்திராவுக்கு என்ன இருக்குது, பீகாருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த மாநிலங்கள் இல்லாட்டி இப்போவே அரசியல் கட்சி சார்பு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே விவரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓவரால் பட்ஜெட் இதுதான். இந்த பட்ஜெட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பட்ஜெட்டில் துண்டு விழாமல் இருப்பதற்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படித்த பிறகு, அதை நல்லா தெரிந்து கொண்ட பிறகு டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாங்கிக்கலாம். உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இதுவரையிலும் எடுக்கவில்லை அப்படின்னா உடனடியாக அதை செக் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.